ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எந்த ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா கேன்வா. இந்த கேன்வா அப்படின்ற சாஃப்ட்வேர்னால் என்ன, இந்த கேன்வான்ற சாஃப்ட்வேர் எப்படி உங்கள் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுறது, உங்களோட சோசியல் மீடியாஸுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி A to Z நான் சொல்லி தர போகிறேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் பொறுமையாக கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேன்வா யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட் டிசைன் பில்ட் பண்ணலாம், டிசைனிங் பண்ணலாம், வீடியோ எடிட்டிங் பண்ணலாம். இது எல்லாமே ஸ்க்ராட்சில் சொல்லித்தரேன். ஸோ வீடியோவை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட் இந்த கேன்வா அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இந்த கேன்வா அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடிட்டிங் அண்ட் இமேஜ் எடிட்டிங் டூல் தான், ஓகேங்களா. இப்போ ஃபோட்டோஷாப் தான், அதுக்கு நம்மலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஷாப் பயன்படுத்தி தான் இமேஜஸ் டிசைன்ஸ் அதெல்லாம் எடிட் பண்ணுவோம். இந்த ஃபோட்டோஷாப்பில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோஷாப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேனுவலாக நம்ம ஒர்க் அதிகமாக பண்ணுறாப்புல ஒரு இமேஜாக இருந்தாலும் அதை கூகுளில் டவுன்லோட் பண்ணி இது பண்ணுறது, இந்த மாதிரி மேனுவலாக நம்ம ஒன்று ஒன்றா பண்ணுற மாதிரி இருக்கும். பட் கேன்வா அப்படின்ற சாஃப்ட்வேரில் எல்லாமே டீஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்று ஒன்றா நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் இப்போ வாங்க கேன்வா அப்படின்ற சாஃப்ட்வேரை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட இதில் போய்ட்டு நீங்கள் கேன்வா அப்படின்னு டைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த கேன்வான்ற வந்துடும். இன்கேஸ் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ண வச்சேன்னா கேன்வான்ற அப்போ ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. கேன்வான் பண்ணிட்டீங்கன்னா கேன்வோட இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல போய்ட்டு ஜஸ்ட் சைன் அப் அப்படின்ற கொடுத்துட்டு கண்டினியூ வித் கூகுள்னு கொடுத்துட்டு உங்களோட கூகுளில் கொஞ்சம் ஜிமெயில் ஐடி இருக்குது பாருங்கள், அந்த ஜிமெயில் ஐடியை வந்து வச்சு சைன்இன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. நான் ஆல்ரெடி சைன்இன் பண்ணி வச்சதுனால எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது, ஓகேங்களா. இந்த கேன்வாவோட யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். எப்பயுமே புதுசாக ஒரு சாஃப்ட்வேரை மாஸ்டர் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா அதில் இருக்க என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர் மாஸ்டர் பண்ணுறதுக்கு அதுதான் முக்கியம். ஸோ நம்ம இப்போ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்ன தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா, இந்த கேன்வாவில் 2 ஆப்ஷன் இருக்குது, ப்ரோ வெர்ஷன் அண்ட் பெய்டு வெர்ஷன், ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த இருக்குது பாருங்கள், அப்கிரேட் ஒரு கேன்வா ப்ரோன்னு. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் கேன்வா ப்ரோ வெர்ஷன் வாங்க தேவையில்ல, ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோ வெர்ஷன் எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கீங்க, வாட் எவர் மேபி நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஓகே, இப்போ வாங்க இந்த கேன்வாவோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே இந்த கேன்வாவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சர்ச் யுவர் கண்டென்ட் அண்ட் கேன்வா இருக்கா, இங்கே போய்ட்டு நமக்கு எந்த இது வேணுமோ டைப் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம இப்போ இன்ஸ்டாகிராம் போஸ்டர் டைப் பண்ணுறோம்னு வைங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், கூகுளில் போய்ட்டு சப்போஸ் நான் பிரிண்டர்ஸ்லேயும் ஃபோட்டோஷாப்பில் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா இங்கே போய்ட்டு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் சைஸுன்னு கொடுப்பேன். சைஸுன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த சைஸ் என்ன 1080 1080 பண்ணிவிட்டு நான் இங்கே ஃபோட்டோஷாப்பில் போய் ஒர்க் பண்ணுவேன். பட் கேன்வாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் தான் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சேன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல போய்ட்டு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டேனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த நான் சொன்ன பாருங்கள் 1080 அந்த பிக்சல்லே உங்களுக்கு சைஸோடு வந்துடும். ஸோ அதுதான் இந்த இடத்துல போய்ட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு யூடியூப் தம்ப்லைன் வேணும்னா நீங்கள் போய்ட்டு யூடியூப் தம்ப்லைன் அப்படின்னு டைப் பண்ணிட்டேன்னா யூடியூப் தம்ப்லைன் என்ன சைஸில் இருக்கோ அந்த மேனுவலாக வந்து வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து எது வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம், இன்ஸ்டாகிராம் டிசைனு, யூடியூப் தம்ப்லைன், அதர்வைஸ் போஸ்டர்ஸ், வாட் எவர் உங்களுக்கு எது வேணுமோ இந்த மாதிரி சர்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் ஃபஸ்ட் ஆப்ஷன், ஓகேங்களா. இந்த சர்ச் ஆப்ஷன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே செட்டிங்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த செட்டிங்ஸ் எது யூஸ் ஆகும்னா நம்ம அக்கௌண்ட் நம்ம வந்து கூகுள் ஐடி யூஸ் பண்ணி லாகின் பண்ணி வச்சுப்போமா, அந்த அக்கௌண்ட்ஸு அதை பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து வந்திருக்கும். இங்கே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா யுவர் அக்கௌண்ட் அந்த இந்த பில்லிங் டீட்டெயில்ஸ் இந்த இது வந்திருக்கும். இது உங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து மாஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் அகெயின் ஹோம் பேஜுக்கு வந்துடுறேன். இப்போ இந்த லெஃப்ட் பேனலுக்கு வந்துடுவோம். இது ஹோம் பேஜ். ரெண்டாவது வந்து ப்ராஜெக்ட்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். இந்த ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கேன்வாவை ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல எதுவுமே வராது. இப்போ நான் ஆல்ரெடி நிறையா ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணனால எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றத காமிக்கும். ஸோ இதுதான் அந்த ப்ராஜெக்ட்டு. தேர்ட் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுறேன். இந்த டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி நமக்கு டெம்ப்ளேட்ஸ் கிடைக்காது, அதாவது டிஃபால்ட்டாக ஒரு டெம்ப்ளேட் கிடைக்கும். உதாரணத்துக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராம் போஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கிறோம். இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுன்றதை கிளிக் பண்ணிட்டேன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீஃபால்ட்டாகவே இங்கே பாருங்கள் இதெல்லாம் டெம்ப்ளேட்டு, புரியுதுங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மகாசிவராத்திரினால அதுக்கேற்ற மாதிரி டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டீஃபால்ட்டாகவே உங்களுக்கு வந்து டெம்ப்ளேட்ஸ் வந்துடும். நீங்கள் இந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்டர்ஸில் போய்ட்டு எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டெம்ப்ளேட் வேணும்,
உதாரணத்துக்கு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் சம்மந்தமாக இருக்குது பாருங்கள், அது ரிலேட்டட் டெம்ப்ளேட்ஸ் நமக்கு வந்துடும். நமக்கு எந்த ரிலேட்டடாக டெம்ப்ளேட்ஸ் வேணுமோ அந்த ரிலேட்டடாக சர்ச் பண்ணிக்கலாம். இல்லை வெறும் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்னு கொடுத்தோம்னா இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ரிலேட்டடாக நமக்கு வந்துடும். அதுக்கு பேர் தான் இந்த டெம்ப்ளேட்டு. இப்போ நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப்லாம் போனீங்கன்னு வைங்களேன், இந்த பார்த்தீங்களா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் டெம்ப்ளேட் வந்துச்சா. ஃபோட்டோஷாப் போனால் இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் இருக்காது, நீங்கள் தான் ஒன்று போய் டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். இதை நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். இது எப்படின்னு நான் அப்புறம் சொல்கிறேன், இந்த ஆப்ஷன்ஸ்லாம் சொல்லிவிட்டு. அண்ட் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா பிராண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ப்ரோ வெர்ஷனில் அவைலபிள் இருக்குது, கேன்வா ஃப்ரீ வெர்ஷனில் அவைலபிள் கிடையாது. இதை வந்து ஒன்ஸ் நம்ம ப்ரோ மாஸ்டர் பண்ணும்போது இதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அகெயின் ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேன்வாவோட கனெக்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏஐ டூல்ஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆப்ஸ் வந்து நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து இதாக இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாஸ் கேன்வாவில் ஒரு போஸ்டர் க்ரியேட் பண்ணுறோம். ட்விட்டருக்கு ஒரு போஸ்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கே போய்ட்டு திரும்பவும் போய்ட்டு நம்ம அதாவது அந்த போஸ்டரை ட்விட்டரில் போடாமல் இங்கே கேன்வாலேருந்தே நம்ம வந்து போஸ்டர்ஸை மார்க்கெட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாருங்கள், உதாரணத்துக்கு இப்போ லிங்க்டின்னு இருக்குது. இந்த லிங்க்டினை கொடுத்துட்டு இந்த லிங்க்டின்னை வந்து நம்ம வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம், அட்டாச் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் மாஸ்டர் பண்ணியாச்சு. அகெயின் நமக்கு இப்போ வந்து ஸ்க்ரீன் சைஸ் பெருசாக வரணும். அந்த 3 கோட் இருக்குது தெரியுங்களா, இதை கிளிக்கிங்கன்னா இந்த மாதிரி பெருசாக வந்துடும். அகெயின் இதுனா சிறுசாக வரும். இன்கேஸ் உங்களுக்கு கேன்வா ரிலேட்டட் ஏதாச்சும் என்கொயரி இருக்குது, ஏதாவது டவுட்ஸ் கேட்கணும்னு நினச்சேன்னா இந்த ரைட் சைடு செட்டிங்ஸ் பக்கத்தில் கீழே ஆஸ்க் கேன்வான்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கா, இந்த கொஸ்டின்ஸ் மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கேன்வாவோட சேட் பண்ணிக்கலாம். ஹவு கேன் ஐ கேன்வான்னு கேட்டிருக்கு. நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஹவு மச் ப்ரைஸ் ஃபார் கேன்வா ப்ரோ இந்தியா, அதாவது கேன்வா ப்ரோவோட இந்தியன் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு நான் கேன்வால் கட்டுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருக்கோ இந்த கேன்வா அதில் போய்ட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உடனே நமக்கு ஆன்சர் கொடுத்துருச்சு பாருங்கள், ப்ரைஸிங் பேஜ்னு கொடுத்துருச்சு. இந்த பேஜில் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரைஸ் செக் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்கு. இப்போ கேன்வாவோட ப்ரோ வெர்ஷன் அதாவது பெய்டு வெர்ஷன் பிரித்ததுன்னா 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா 4000 rupees வரும். என்னையை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, கிராஃபிக் டிசைன் இந்த மாதிரி இருக்கீங்கன்னா இந்த 4000ன்றது ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன் என்னுடைய பர்சனல். ஏன்னா அந்தளவுக்கு இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த 4000ல். இது என்ன நம்ம போக தெரிஞ்சுக்கிறோம் ஓகேங்களா. இன்கேஸ் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 1 month போட்டு ட்ரையல் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சோன்னா 500 rupees வரும். இந்த இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல. இதுவே பார்த்தீங்கன்னா இந்த கேன்வாவில் ஃப்ரீ வெர்ஷன்ஸ் இருக்குது. அதாவது இந்த 4000 ஃப்ரீயாக சொன்னீங்களா எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டீச்சர்ஸாக இருந்தேன்னா 100% ஃப்ரீஸ் இருக்குது. இந்த இடத்துல கெட் வெரிஃபிகேஷனில் போய்ட்டு உங்களோட ஐடிஸ் இதெல்லாம் சப்மிட் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வாங்க கேன்வாக்குள்ளே போவோம். இப்போ நம்ம வந்து லெஃப்ட் சைடு இருக்க ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாக மாஸ்டர் பண்ணியாச்சு. அதில் என்ன ஏது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாச்சு ஓகேங்களா. ஒன்ஸ் இப்போ இந்த கேன்வாவில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஹோம் பேஜுக்கு வந்துட்டோம். ஜஸ்ட் இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஹோம் பேஜுக்கு வந்து கீழே இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இங்கே போய்ட்டு யூடியூப் தம்ப்ளைன் பண்ணினாலும் வந்துடும். இதே இடத்துல டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க, யூடியூப் தம்ப்ளைன் கொடுத்துருப்பாங்க. டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம், ஒயிட் போர்டு அண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணிக்கலாம். அண்டு சோசியல் மீடியாஸ் எல்லா சோசியல் மீடியாஸ் கொடுத்துருப்பாங்க, வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க, வெப்சைட் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு, யூடியூப் தம்ப்ளைன் இதில் எல்லாம் சைஸ் இருக்கும். சில நேரங்களில் எந்த சைஸ்ன்னு நீங்களே முடிவு பண்ணிடுவீங்க. 1000 x 1000 பிக்சல் இந்த மாதிரி சைஸ் வரும்போது இப்படிங்க வந்தேன்னா அந்த இடத்துல கஸ்டம் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டம் எந்த சைஸ் வந்து கஸ்டம், அதாவது நீங்களாக ஒரு கஸ்டம்ஸ் உருவாக்கலாம். உதாரணத்துக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா 1000 விட்ஸு அண்ட் 1000 ஹைட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிக்சலாக இன்ச்சா மில்லிமீட்டரான்னு கேட்டுக்குது. ஜஸ்ட் பிக்சல்னு கொடுத்துட்டு கிரியேட் நியூ டிசைன் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த 1000 வித் அண்ட் 1000 ஹைட்ஸில் கேன்வாவே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டிஃபால்ட்டாக இந்த மாதிரி ஒயிட் கலர் ஸ்க்ரீனை கொண்டு வந்துடும். நமக்கு வேணும்னா இதில் போய்ட்டு நம்ம எடிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நீங்கள் வந்து வேணும்னா அதை கொடுத்துக்கலாம், வேணா பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு டிஃபால்ட்டாக ஒரு டெம்ப்ளேட்ஸ் எடுத்து சொல்லி காமிக்க போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு இன்னுமே நல்லாவே புரியும் ஓகேங்களா. இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரக்காண்டி ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு, இன்ஸ்டாகிராம் ப்ராலஸ் எது வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லித்தரக்காண்டி ஜஸ்ட் யூடியூப் தம்ப்ளைன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல போய்ட்டு யூடியூப் தம்ப்ளைன் கொடுத்துட்டு இங்கே அகைன் யூடியூப் தம்ப்ளைன் வருதா, இதை கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரீ டிஃபைன் கேன்வாலேருந்து ப்ரீ டிஃபைனாக நமக்கு ஏகப்பட்ட தம்ப்ளைன்ட் வரும். இதில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம்.
இந்த எல்லோ கலரில் ப்ரோன்னு இருக்கு அதனால் பெய்டு வெர்ஷன் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் அந்த அமௌண்ட் பே பண்ணால் தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம இப்போ ஃப்ரீ வெர்ஷன்ஸு யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதாச்சும் டெம்ப்ளேட்ஸ் வேணும், அதில் வேணும்னு நினச்சேன்னா நான் உதாரணத்துக்கு எனக்கு இந்த டெம்ப்ளேட் பிடிச்சிருக்கு, இதை வந்து நான் எடிட் பண்ணணும்னு நினச்சேன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிடலாம். இதை செலக்ட் பண்ணிட்டேன்னா இதே மாதிரி இருக்க சஜஷன் டெம்ப்ளேட்ஸை கீழே காமிக்கும். நம்ம இதில் ஏதாச்சும் ஒன்று செட் பண்ணலாம். இல்லை இதையே எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்துட்டு இந்த டெம்ப்ளேட்டே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு கேன்வா வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இருக்கிற டெம்ப்ளேட்டை எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்கேஸ் நீங்கள் கேன்வாவை மாஸ்டர் பண்ணணும், நிறையா கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அகெயின் இப்போ நான் போய்ட்டு இங்கே போய்ட்டு யூடியூப் தம்ப்ளைன் அப்படின்னு டைப் பண்ணிட்டேன்னா இங்கே எனக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீடிஃபைன் டெம்ப்ளேட் மட்டும் இல்லாமல் பிளாங்காக ஒரு டெம்ப்ளேட் வருது பாருங்கள், கிரியேட் பிளாங்க் யூடியூப் தம்ப்ளைன். இதை கொடுத்தீங்கன்னா ஒயிட் கலரில் உங்களுக்கு பிளாங்காக வந்துடும். இதில் போய்ட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் இப்போ தான் ஒரு பிகினர் அப்படின்னு நினச்சேன்னா இந்த மாதிரி டிஃபால்ட் டெம்ப்ளேட்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். இல்லை கொஞ்சம் மாஸ்டர் பண்ணணும், நல்லா இது பண்ணுவேன் அப்படின்னு நினச்சேன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் எடுத்துகிட்டு இதில் ஒர்க் பண்ணுங்கள். இப்போ நம்ம டிஃபால்ட்டாக இதில் இருக்க டெம்ப்ளேட்ஸை எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி புதுசாக எப்படி ஒர்க் பண்ணணும்னு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி இருக்கிற டெம்ப்ளேட்ஸ் இதில் எப்படி ஒர்க் பண்ண பார்ப்போம். ஃபஸ்ட் உங்களுக்கு என்ன கான்செப்ட், நீங்கள் என்ன டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட்டு ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி ஒரு போஸ்டர்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன் கொடுக்குறேன். இப்போ இதில் இருக்க டெக்ஸ்ட் இருக்குது பாருங்கள், இந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு தேவையில்லை, இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணணும், அதாவது எனக்கு வேறு டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணேன்னா அதை செலக்ட் ஆயிரும். இப்போ போய்ட்டு உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நான் இந்த போஸ்டர்ஸ் எது க்ரியேட் பண்ண போகிறேன்னா என்னுடைய டிஜிட்டல் ஜிவிகேன்ற யூடியூப் சேனலில் நான் வந்து கேன்வா வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? அந்த சொல்லித்தர வீடியோவை நான் சோஷியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ண போகிறேன். ஸோ கேன்வா டுட்டோரியல்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நான் இந்த இதில் போய்ட்டு எனக்கு இந்த இது வேணாம் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிட்டு எனக்கு எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். இங்கே போய்ட்டு கேன்வா டுட்டோரியல் அப்படின்ற கொடுத்துருக்கேன். இப்போ இது இந்த இடத்துல வந்திருக்கு. இதுவே எனக்கு இந்த டிசைன் அங்கே வேணும்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் போதும் மேலே வந்துடும். ஓகேங்களா? கிளிக் பண்ணி நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபாண்ட் மாற்றணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்டை கொடுத்துக்கலாம். மாறுதுங்களா? நீ எந்த ஃபாண்டை கொடுக்குறீங்களோ அந்த ஃபாண்டுக்கு வந்து மாறிடும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபாண்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்டு ஓகே. ஓகே. இப்போ ஃபாண்ட்டை மாற்றியாச்சு. இப்போ இது எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வரணும் அப்படின்னு நினச்சேன். இந்த இடத்துல சைஸ் இருக்குது பாருங்கள், ஃபாண்ட் சைஸ்ன்னு. இங்கே போய்ட்டு 18 இருக்கா, இதை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், எனக்கு 100 இருக்கணும் அப்படின்னா இந்த ப்ளஸ் பட்டன் கொடுத்துக்கிட்டே வரேன். ஓகே, 100 இருக்கலாம். இதுக்கு இன்கேஸ் எனக்கு டிக்ரீஸ் பண்ணுச்சுன்னா அகெயின் இந்த மைனஸை கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் வந்து டிக்ரீஸ் ஆயிரும். ஓகேங்களா? இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா இந்த ப்ளஸ் ஐக்கானுக்கு ப்ளஸ் பண்ணிக்கோங்க, டிக்ரீஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா மைனஸை ப்ளஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ எனக்கு இந்த ஒயிட் கலரில் இந்த ஃபாண்ட் இருக்குது, இந்த ஃபாண்டோட கலரை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த ப்ளஸ் பட்டன் பக்கத்தில் டெக்ஸ்ட் கலர்னு சொல்லிட்டு இருக்கா, இதை கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணும், இது வந்து எனக்கு இப்போ பிளாக் கலர் வேணும்னா பிளாக் கொடுங்க, பிளாக் ஆயிரும். எல்லோ வேணும்னா எல்லோ கொடுங்க, எல்லோ ஆயிரும். வாட் எவர் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்துக்கோங்க, டிபெண்ட் அப்பான் தி ஒரு யூசேஜ். நான் இப்போ ஒயிட்டே எனக்கு நல்லா இருக்குது, ஸோ நான் ஒயிட் கொடுத்துறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை போல்டு பண்ணணும்னு நினச்சேன்னா இந்த போல்டு இதை கொடுத்து போல்டு பண்ணிக்கோங்க. இதுவே பார்த்தீங்கன்னா இட்டாலிக் பண்ணணும்னா இந்த ஆப்ஷன் இட்டாலிக் அண்ட் இந்த டெக்ஸ்ட்டு கீழே கோடு வரணும்னு நினச்சேன்னா இதை கொடுத்தீங்கன்னா கோடு வரும். வேணாம்னு நினச்சின்னா எடுத்து விட்டுலாம். இந்த டெக்ஸ்ட்டை அடித்து காமிக்கணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். மேலே இருக்குது பாருங்கள், இந்த அப்பர் கேஸ் லோயர் கேஸாக மாற்றுறது, லோயர் கேஸ் அப்பர் கேஸாக மாற்றுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் மேலே கொடுத்துருப்பாங்க. அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். அண்டு இந்த இதை வந்து ட்ரான்ஸ்பரன்சியை பண்ணிக்கலாம். அந்த லெட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரான்ஸ்பரன்சி பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம், ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதே நம்ம எஃபெக்ட் யூஸ் பண்ணணும்னு நினச்சோன்னா ஜஸ்ட் இங்கே போய்ட்டு எஃபெக்டில் போய்ட்டு உங்களுக்கு என்ன மாதிரி எஃபெக்ட் வேணும், இந்த மாதிரி வேணுமா, ஷேடோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். A to Z ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஆப்ஷனாக கஸ்டமைஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இதே டெக்ஸ்ட்டை வந்து அனிமேட் பண்ணணும், சப்போஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டா இந்த அனிமேட்டு சொல்கிற ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த அனிமேஷனில் வேணும் அப்படின்றத அனிமேட் பண்ணிக்கலாம். பொசிஷன் நம்ம மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த டெக்ஸ்ட் வந்து இவர் மேலே இருக்குது, இப்போ இந்த டெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு பின்னாடி போகணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த டெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு இந்த பொசிஷன் இருக்கா, இதை கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா இங்கே பாருங்கள் இந்த டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி வந்துருச்சா,
இப்போ வந்து முன்னாடி காமிக்கிறேன், ஃபார்வேர்டு. ஓகே, உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட் இருக்குது, இந்த டெக்ஸ்ட் இருக்குது. இந்த நம்ம டெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி போகணும் அப்படின்னு நினச்சேன்னா பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த பின்னாடி போயிடுச்சா. இது ஃப்ரண்ட் ஒன்று கொடுத்தோம்னா ஃபார்வேர்டு கொடுத்தா முன்னாடி வந்துடும், பேக்ரவுண்ட் கொடுத்தா முன்னாடி வந்துடும். சிம்பிளுங்க, சூப்பருங்க. இந்த கேன்வா ஏன் பியூட்டிஃபுல் சொல்கிறேன்னா இதுதான். இப்போ டெக்ஸ்ட் அலைன் பண்ணியாச்சு, கேன்வா டுட்டோரியல். இப்போ இந்த இது வந்து எனக்கு தேவையில்லை. ஸோ இதை சூஸ் பண்ணிவிட்டு இந்த டெலிட் இருக்கா, டெலிட் கொடுத்தா டெலிட் ஆகிரும். அகைன் டெலிட்னு கொடுத்தா டெலிட் ஆகிரும். ஓகேங்களா, கேன்வா டுட்டோரியல். இப்போ இந்த இமேஜ், இவருடைய இமேஜ் இருக்குது. இப்போ இமேஜ் வந்து எனக்கு தேவையில்லை, இந்த இடத்துல என்னுடைய இமேஜ் வரணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த ஒரு இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்குது பாருங்கள், டெலிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் இருக்கா, டெலிட் கொடுத்தா டெலிட் ஆகிரும். இன்கேஸ் இவருடைய இமேஜே எனக்கு திரும்ப வேணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த டெக்ஸ்ட்டும் சரி எதுவுமே வேணும்னு வச்சா இந்த டூப்ளிகேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்தோம்னா டூப்ளிகேட் ஆகிரும். இப்படி ஒர்க் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இப்போ இந்த இதில் வந்து நான் ஒர்க் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் தொற்றக்கூடாது அப்படின்னு நினச்சேன்னா இந்த டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இந்த லாக் சிம்பிள் கொடுத்துட்டோம்னா இந்த டெக்ஸ்ட்டை உங்களால் எடிட்டே பண்ண முடியாது, லாக்லேயே இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த ஃபோட்டோ மட்டும் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோ தேவையில்லைன்னா சூஸ் பண்ணிவிட்டு இந்த டெலிட் ஆப்ஷன் கொடுத்து இந்த ஃபோட்டோவை டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஏன் ஃபோட்டோ வரணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இந்த அப்லோட் ஆப்ஷனில் போய்ட்டு இந்த இடத்துல அப்லோட் ஃபைல்ன்ற கொடுத்துட்டு உங்களுடைய ஃபோட்டோ, உங்களுடைய கம்ப்யூட்டரில் எங்கே உங்களுடைய ஃபோட்டோஸ் இருக்கோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே டிஃபால்ட்டாக. சும்மா ஒரு டம்மிக்காண்டி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டி அந்த ஃபோட்டோஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? நீங்கள் அப்லோட் பண்ண ஃபைல் பூரா அந்த லெஃப்ட் சைடு இருக்கும். நான் மூவ் பண்ணுறேன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ண ஃபைலு. நீங்கள் புதுசாக எந்த ஃபைல் அப்லோட் பண்ணாலும் இது வந்து அங்கேயே இருக்கும். நமக்கு தேவையானப்போ அந்த ஃபைலை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ண ஃபைலு. ஸோ நான் இப்போ சும்மா டிஃபால்ட்டாக நான் ஒரு இமேஜ், அதாவது உங்களுக்கு சொல்லி காமிக்கிறவங்க ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணுறேன், அதை யூஸ் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணோம்னா இங்கே வந்துடும். ஸோ இந்த இமேஜ் வந்து இங்கே கொடுத்துறேன். இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரன்சியே இல்லை. இந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும். இந்த கேன்வாவில் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷன்ஸ். இந்த இருக்கு பாருங்கள், கிளிக் பண்ணிவிட்டு இந்த பிஜி ரிமூவல் இருக்கா, இதை கொடுத்தோம்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகும். பட் இந்த கேன்வாவில் இது வந்து பெய்டு வெர்ஷன், நம்ம வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கூகுளில் போய்ட்டு ரிமூவ் பிஎன்ஜி அப்படின்னு கொடுத்துட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட் ஃப்ரம் இமேஜ் அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ நமக்கு தேவையான இமேஜ் எங்கே இருக்குது அந்த இமேஜ். இந்த இமேஜ் வந்து நான் கூகுளில் இல்லை, என்னோடய லேப்டாப்பில் இல்லை. ஸோ இங்கே கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து நம்ம டவுன்லோடும் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டோம்னா என்னுடைய சிஸ்டத்தில் சேவ் ஆயிரும். இங்கே போய்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜை வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜோட பேக்ரவுண்ட் வந்து நமக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ரிமூவ் பண்ணிடுச்சா? இப்போ போய்ட்டு டவுன்லோட் அப்படின்ற கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கிறோம். இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ அகைன் கேன்வாவில் போய்ட்டு இதை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ இங்கே போய்ட்டு அப்லோட் ஃபைலில் போய்ட்டு நம்ம இப்போ டவுன்லோட் பண்ண பாருங்கள், அதை சூஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இப்போ டவுன்லோட் பண்ண ஃபைல்ஸ் வந்து இங்கே வந்துடும். ஸோ நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இங்கே வந்துருச்சுங்களா, அவ்வளோதான். இப்போ இந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்த மாதிரி இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸில் கொஞ்சம் எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எடிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோட்டோஸையே எடிட் பண்ணிக்கலாம். கொடுத்தாச்சு. இப்போ இந்த கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷன், பிஜி ரிமூவ் பண்ணுறது, மேஜிக் எரேசரில் பெய்டு வெர்ஷன். ஃப்ரீ வெர்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸில் வந்து நமக்கு தேவையான ஷேடோஸ் ஆட் பண்ணுறேன்னா அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதா. ஷேடோஸ் வேணும்னா ஷேடோஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஷேடோவோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அலைன்மெண்ட் தெரியணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானதுக்கு மாற்றிக்கலாம். அந்த ஃபோட்டோஸே எடிட் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, ப்ளர் பண்ணுறேன்னா ப்ளர் பண்ணிக்கலாம். எவ்வளோ ப்ளர் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. எனக்கு வந்து இப்போ இந்த பொசிஷன் வந்து தேவையில்லை அப்படின்னா இதை ப்ளர் பண்ணுறேன்னா ப்ளர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் இதை ஒன்று சொல்லி கொடுத்துருந்தேன்னா உங்களுக்கு வந்து டயம் ஆயிருன்றக்காண்டி தான் நான் டக்குன்னு மூவ் ஆகிறேன். இப்போயே இந்த வீடியோஸ் வந்து லென்த்தியாக தான் போகும். ஸோ ஒன்லி ஐ மூவ் தட். ஓகேங்களா? இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஃபோட்டோஸ் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு நார்மல் இதே பழைய மாதிரி இருந்தால் போதும்னு நினச்சேன்னா ஜஸ்ட் கண்ட்ரோல் இஜெட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பழைய மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இப்போ அகைன் ஃபோட்டோவை சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போய்ட்டு பார்த்தீங்கன்னா கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நமக்கு ஃபோட்டோஸ் எந்த அளவுக்கு வேணும் அப்படின்ற கிராப்பும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அகெயின் இப்போ ஃபோட்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சைடு பார்த்த மாதிரி இருக்குது.
எனக்கு இப்போ இந்த பக்கம் பார்த்த மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சேன்னா ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ளிப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மாற்றிக்கலாம். இந்த மாதிரி பார்த்த மாதிரி மாற்றிக்கலாம், கீழே பார்த்த மாதிரி மாற்றிக்கலாம், மேலே பார்த்த மாதிரி மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இப்படி வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம மாற்றிக்கலாம். தென் இந்த இமேஜோட டிரான்ஸ்பரன்சி குறைக்கணும் கூட்டணும்னு நினச்சோன்னா இந்த டிரான்ஸ்பரன்சியில் போய்ட்டு இந்த மாதிரி குறைச்சிக்கலாம் கூட்டுக்கலாம். அகெயின் அங்கே சொன்ன மாதிரி அனிமேஷன், இதுலேயே அனிமேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நமக்கு இமேஜ் மேலே இது பண்ணிக்கலாம். அண்டு அங்கே சொன்னேன் பாருங்கள் பொசிஷன், அதில் போய்ட்டு நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இமேஜ் வந்து பின்னாடி இருக்குது, 10 லெட்டர்ஸ் முன்னாடி இருக்குது. இப்போ இந்த இமேஜ் முன்னாடி வந்துச்சுன்னா அந்த பொசிஷனை சூஸ் பண்ணிவிட்டு ஃபார்வர்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா முன்னாடி வந்துடும். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம லெட்டர்ஸ் ரெடி பண்ணியாச்சு, இமேஜஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பேக்ரவுண்டு, இந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ரெட் கலரில் இருக்குது, இங்கே எல்லோ கலரில் இருக்குது. எனக்கு இந்த மாதிரி இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா இந்த ரெட் கலர் எனக்கு வேணாம் அப்படின்னு நினச்சேன்னா நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக எல்லோ ஆயிடுச்சு. இப்போ இந்த எல்லோ வேணாம் அப்படின்னு நினச்சேன்னா எல்லோ எரேஸ் பண்ணுறேன், போயிடுச்சு. ஓகேங்களா? நமக்கு எந்த கலர் வேணாம்னு நினைக்கிறோம் அந்த கலர் கொடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு எனக்கு இப்போ ஃபுல்லாக எல்லோ ஆயிடுச்சு, எனக்கு இந்த எல்லோ பிடிக்கல, இந்த எல்லோ மாற்றணும்னு நினச்சோம்னா எல்லோ கிளிக் பண்ணிவிட்டு இந்த மேலே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர்னு இருக்கா, இங்கே போய்ட்டு நமக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்துக்கலாம். எனக்கு இப்போ பிளாக் வேணும்னா பிளாக் கொடுத்துக்கலாம், ரெட் வேணும்னா ரெட்டு கொடுத்துக்கலாம், க்ரீன் வேணும்னா க்ரீன் கொடுத்துக்கலாம். நமக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரக்காண்டி இதெல்லாம் காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த டெக்ஸ்ட்டு எடிட் பண்ண முடியலன்னா நம்ம ஆல்ரெடி லாக் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த லாக் திரும்ப ரிமூவ் பண்ணோம்னா கிளிக் பண்ணிவிட்டு இந்த லாக் ரிமூவ் பண்ணினா தான் எடிட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஜஸ்ட்டு ஃபோட்டோஸ். இப்போ இந்த ஃபோட்டோஸ் ரெடி பண்ணியாச்சு, இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு எனக்கு புதுசாக ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே போய்ட்டு 3 டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் இருக்குது, ஹெட்லைன்ஸ் அண்ட் சப் ஹெட்லைன் அண்ட் லிட்டில் ஹெட்லைன்ஸ். நமக்கு ஹெட்லைன்ஸ் வேணும்னா ஹெட்லைன்ஸ் கொடுத்துட்டு நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டிஜிட்டல் ஜிவிகேன் ஹெட்லைன்ஸ் வேணும்னா டிஜிட்டல் ஜிவிகேன் கொடுத்துடலாம். இப்போ நம்ம அங்கே சொன்ன பாருங்கள், இதை யூஸ் பண்ணி ஃபாண்டு அண்டு சைஸு இதெல்லாம் எல்லாத்தையும் எடிட் பண்ணிக்கலாம். சும்மா டம்மியாக இங்கே வச்சுறேன். இப்போ டெக்ஸ்ட்டு வந்தாச்சு, இமேஜ் வந்தாச்சு, இங்கே வந்தாச்சு. ஏதாச்சும் எலமெண்ட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன்னா லெஃப்ட் சைடு எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே போய்ட்டு உங்களுக்கு தேவையான எலமெண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு இப்போ நான் கேன்வா டுட்டோரியல்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ இந்த கேன்வான்ற லோகோ எனக்கு இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுது. ஸோ நான் அந்த சர்ச் எலமெண்ட்டில் போய்ட்டு கேன்வா அப்படின்ற கொடுத்தேன்னா கொடுத்துட்டு இந்த சிஆல் அப்படின்ற கொடுத்தேன்னா இந்த கேன்வாவோட லோகோ வரும். அதை கிளிக் பண்ணோம்னா எனக்கு கேன்வா வந்துடும். நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம சிரிச்சு பண்ணிட்டு பெருசு பண்ணிட்டு இங்கே வச்சிட்டோம்னா நமக்கு டிசைன் வந்துடும். ஓகேங்களா? இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக ஒரு டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணுறது. ஒன்ஸ் நீங்கள் இந்த டிசைன் க்ரியேட் பண்ணி விட்டு டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சேன்னா இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கா, இதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல MP4 வீடியோன்னு காமிக்கிது. நமக்கு இப்போ இமேஜாக தான் தேவை. ஸோ நான் இந்த MP4 இதை கொடுத்துட்டு JPG இல்லைன்னா PNG உங்களுக்கு எது வேணுமோ அதை கொடுத்துருங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு PNG இமேஜ் கொடுத்துறேன். PNG இமேஜ் நல்லாயிருக்கும். கொடுத்துட்டு டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தேன்னா நமக்கு க்ரியேட் பண்ண டிசைன்ஸ் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறத டிஃபால்ட்டாக க்ரியேட் பண்ணும். இதுவே புதுசாக ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, இதில் எப்படி டிசைன் பண்ணுறேன் பேசிக்காக சொல்லித்தரேன். இப்போ புதுசாக ஒரு டிசைன் இருக்குன்னா பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஃபஸ்ட் இந்த பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். பேக்ரவுண்ட் கலர் இங்கே போய்ட்டு நமக்கு எந்த பேக்ரவுண்ட் வேணும், இந்த மாதிரி மல்டி கலர் வேணால் மல்டி கலர் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை வந்து கொடுத்துக்குங்க. கொடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு என்ன வேணும், அடுத்து கலர் சூஸ் பண்ணியாச்சு. அடுத்து டெக்ஸ்ட்டு வேணும். இந்த லெஃப்ட் சைடு போய்ட்டு டெக்ஸ்ட் அப்படின்ற கொடுத்துட்டு ஹெட்லைன் இங்கே கொடுத்துட்டு நமக்கு என்ன ஹெட்லைன்ஸ் வேணும். அகைன் நான் வந்து கேன்வா பற்றி சொல்லித்தரேன்னு வச்சுக்கிறோம். இங்கே போய்ட்டு கேன்வா அப்படின்றத கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இதை இங்கே வச்சுறேன். எனக்கு வேணும்னா பெருசு பண்ணணும்னா பெருசு பண்ணிக்கலாம், சிரிச்சு பண்ணணும்னா சிரிச்சு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சுறேன். இப்போ எனக்கு அங்கேருந்து நான் ஃபோட்டோஸை நான் எப்படி அப்லோடு பண்ணேன், இங்கேருந்து அப்லோடு பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோஸை வந்து கொண்டு வந்தேன்னா இங்கே வச்சேன்னா அந்த ஃபோட்டோஸ் அப்படியே இருக்கும், இங்கே கொடுத்துக்கலாம். தென் நமக்கு இப்போ வந்து எலமெண்ட்ஸ் தேவை அப்படின்னா எலமெண்ட்டில் போய்ட்டு நமக்கு இப்போ என்ன எலமெண்ட் தேவை, கேன்வா தேவை. ஜஸ்ட் கேன்வாவில் போய்ட்டு இங்கே போய்ட்டு கேன்வான்ற சூஸ் பண்ணிட்டு கேன்வா சும்மா பேசிக்காக க்ரியேட் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணக்கப்புறம் நீங்கள் ரைட் சைடு போய்ட்டு ஷேர்னு கொடுத்துட்டு டவுன்லோட்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தோன்னா ஏகப்பட்ட லேர்னிங்ஸ் இருக்குது. ஒன்ஸ் இப்போ நம்ம அந்த டிசைனை டவுன்லோட் பண்ணும்போது ஷேர்னு கொடுக்குறோமா, இங்கே போங்க. இங்கே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு டவுன்லோடுன்ற ஆப்ஷன் இருக்கும். இங்கே நான் சொன்ன மாதிரி
இதை குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம வந்து பெய்டு வெர்ஷன் ப்ரோ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணோம். நம்ம இப்போ ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ டோன்ட் நீடு. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட்ஸ் பண்ணக்கூடாது. பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெம்ப்ளேட்டை லிங்க்காக சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா டெம்ப்ளேட் லிங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்துருங்க. இதை கொடுத்துட்டு இந்த கிரியேட் டெம்ப்ளேட்ஸ் லிங்க் தெரியுமா, இதை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் யாருக்கு அனுப்பணும் அவங்களுக்கு அனுப்புனீங்கன்னா அவங்க இந்த டெம்ப்ளேட்ஸை அப்படியே எடிட் பண்ணிக்கிடுவாங்க. இங்கேயே எடிட் பண்ணிக்கிடுவாங்க. அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஜஸ்ட் இந்த சிஆல்னு கொடுத்துட்டு ஒன்று ஒன்றா போய் கோத்ரூ பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் இந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு போய் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பண்ணுறக்குள்ள இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராமை கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து இன்ஸ்டாகிராமை ஷெட்யூல் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், சம்திங் வாட் எவர். நீங்கள் வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் கொடுத்துட்டு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி லாகின் பண்ணி வச்சுக்கலாம். இமீடியட்டாக போஸ்ட் பண்ணுறீங்களா, ஷெட்யூல் பண்ணுறீங்கன்னு கேட்குது. ஜஸ்ட் இமீடியட்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களோட மொபைலில் இன்ஸ்டாகிராம் ஆப் இருக்குது தெரியுங்களா, அங்கே போய்ட்டு ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்தே நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டவுன்லோட்ஸ் பண்ணி தான் போகணும் அவசியம் இல்லை. இப்போ இந்த கேன்வாஸை பயன்படுத்தி எப்படி வீடியோஸ் எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஜஸ்ட் அகெயின் நான் வந்து கேன்வான்னு சொல்லிட்டு அந்த ஹோம் பேஜ் எடுத்துறீங்களா, அங்கே போயிடுறேன். ஓகேங்களா. இப்போ இங்கே போயிட்டு உங்களுக்கு எந்த போஸ்டர் வீடியோஸ் எடிட் பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. யூடியூப் வீடியோவா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸா, இந்த மாதிரி முடிவு பண்ணிக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடிட் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் நான் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ன்னு இருக்கா இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோம்னா இங்கே பாருங்கள், கேன்வாலேருந்து நமக்கு ஏகப்பட்ட இன்ஸ்டாகிராம் ப்ரீ டிஃபைன் டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோன்ற பெய்டு வெர்ஷன் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து ஏதாச்சும் ஒரு ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் பாருங்கள், உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் பிடிச்சிருக்கோ அந்த டெம்ப்ளேட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. எனக்கு இப்போ இந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ஓகே, எது எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகேங்களா, நல்லாயிருக்கு. ஸோ அதை நான் கொடுத்துட்றேன். கொடுத்தோம்னா அதுக்கு ரிலேட்டடாக நிறையா வரும். இதில் ஏதாச்சும் ஒன்று கூட சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கிரியேட் திஸ் டெம்ப்ளேட்னு இதை கொடுத்துக்கலாம். நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி பிளாங்காகவும் இருக்கும். இங்கே பிளாங்காகவும் இன்ஸ்டாகிராம் டெம்ப்ளேட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி வரும். நீங்கள் இப்போ அந்த பிளாங்க் ஆப்ஷன் தரப்பாருங்க, க்ரியேட் பிளாங்காகவும் ஒரு வீடியோஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நான் இருக்கிற வீடியோஸை எப்படி உங்களுக்கு வந்து எடிட் பண்ணுறேன்னு சொல்லித்தரேன். இப்போ இதுதான் வீடியோ. இதை வந்து எப்படி எடிட் பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு நீங்கள் எந்த வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ, இன்கேஸ் நீங்கள் புதுசாக ஒரு வீடியோஸ் எடிட் பண்ண அப்படின்னு நினச்சேன்னா கேன்வா அப்படின்றதில் போய்ட்டு இந்த லெஃப்ட் சைடு அப்லோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த அப்லோடுன்ற கொடுத்துட்டு இங்கே அப்லோடு ஃபைல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்துட்டு நீங்கள் எந்த வீடியோஸ் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோஸ் வந்து இங்கே வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து நிறையா வீடியோஸ் வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதாச்சும் ஒரு வீடியோஸை வந்து எடிட் பண்ணணும்னு நினச்சேன்னா அதை வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி டபுள் கிளிக் பண்ணோம்னா இந்த கேன்வாவில் வந்து அந்த வீடியோ இம்போர்ட் ஆகிரும். இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் எடிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா. ஜஸ்ட் நான் இப்போ வந்து இந்த வீடியோஸ் இருக்குது, இதை எடிட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த வீடியோ எடிட் பண்ண வந்துச்சுன்னா இந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே போனீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும்னுச்சுன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷன் ஹைலைட் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபில்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆரம்பத்திலே இந்த மாதிரி உங்களுக்கு ஃபில்டர் பண்ணிக்கலாம். அந்த வீடியோவை உங்களுக்கு எந்த கலரில் வேணும் அப்படின்றத ஃபில்டர்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ இது நல்லாயிருக்கு. ஸோ இந்த ஃபில்டர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து நான் ட்ரிம் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா, கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த இடத்துக்கு ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து எவ்வளோ தூரம் ட்ரிம் பண்ணணும், எவ்வளோ ட்ரிம் பண்ணணுமா, எந்த ஆப்ஷன்ஸ் வரைக்கும் ட்ரிம் பண்ணணும் இதெல்லாம் காமிக்கும். எனக்கு இது வரைக்கும் ட்ரிம் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இதை கொடுத்துட்டு டன் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த வீடியோஸ் வந்து அது வரைக்கும் ட்ரிம் ஆகிரும். ஓகேங்களா. தென் இந்த வீடியோவோட ஆடியோவை எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த இடத்துல எடிட் சொல்கிற ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்துட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா ஆடியோன்னு இருக்கா, இந்த இடத்துல வேல்யூம்னு இருக்கா. ஆடியோவில் பெருசாக எடிட் பண்ண முடியாது. ஜஸ்ட் வீடியோவோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா. இந்த ஆப்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். அண்டு பார்த்தீங்கன்னா ஆடியோவை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது கீழே இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஆப்ஷன்ஸு உங்களுக்கு அடுத்து வரும்போது சொல்கிறேன். இப்போ இதே வீடியோவில் டெக்ஸ்ட் ஆட் பண்ண வச்சுன்னா முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல டெக்ஸ்ட்டில் போய் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க.
எலமெண்ட்ஸ் சொன்னால் எலமெண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பெருசு பண்ணி எடிட் பண்ண வச்சுன்னா இந்த மாதிரி பெருசு பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஃபுல் சைஸ் கொண்டு வரணுச்சுன்னா இந்த மாதிரி கிரிட்டுன்னு கொண்டு வந்தேன்னா ஃபுல்லாக கொண்டு வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது என்னென்னு எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த என்ஜாய் லைஃப்னு இருக்குது எடுத்துக்கிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா மை லைஃப் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானது இங்கே வந்து எடிட் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். நம்ம ஃபோட்டோஸில் பார்த்தோம்னா ஆப்ஷனு இமேஜ் டெக்ஸ்ட்டை கூட்டுறது, டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணுறது, போல்டு பண்ணுறது, இட்டாலிக் பண்ணுறது, இந்த எல்லா ஆப்ஷன்ஸும் மேலேயே இருக்கும். நீங்கள் ஒன்று ஒன்றா யூஸ் பண்ணீங்கன்னா நிறையா தெரிஞ்சுக்கிடுவீங்க. ஓகேங்களா? ஆடியோஸ் எடிட் பண்ணணும்னு நினச்சேன்னா நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி ஜஸ்ட்டு நீங்கள் வந்து முன்னாடியே சொன்னேன் பாருங்கள், அந்த ஆடியோ இது பண்ணுறது அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். கேன்வா பொறுத்தளவுக்கு பெருசாக அந்த ஆடியோஸில் எடிட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஒன்ஸ் நீங்கள் எடிட் பண்ணி முடித்தோடனே அந்த ரைட் சைடு ஷேர் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு டவுன்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கேன்வா பற்றி ஒரு பேசிக்காக ஒரு டுட்டோரியல் சொல்லிக் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப பேசிக்னால கொஞ்சம் நேரத்தில் கவர் பண்ண முடியலை. அடுத்த வீடியோவில் அட்வான்ஸ் லெவலில் சொல்லித்தரேன். ஸோ இந்த மாதிரி வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன்லாம் சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.